ஆன்மீகம் சேனல் அன்பர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு லாவிய நீர்மலி வேணியன் அழகில் சொதியின் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அம்மனை பற்றின சிறப்புகளும் கோவிலை பற்றின சிறப்புகளும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இது மந்திரினி பீடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. கங்கை கரையிலே உள்ள காசி முதலான தலங்கள் மறுமையில், அதாவது நம்முடைய அடுத்த பிறவிகளில் பேறு அளிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. ஆனால் வைகை கரையிலே அமைந்திருக்கும் மதுரையானது நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே வீடு பேற்றினை அளிக்கக்கூடிய சிறப்பு மிகுந்த தலமாக திகழ்கிறது. அதன் காரணமாக முக்திபுரம் என்ற சிறப்பு பெயரினையும் இத்தலமானது கொண்டுள்ளது. இதற்கு என்ன காரணம்? பளிங்கு மலையுடன் மரகதம் சேர்ந்தார் போல சுந்தரேஸ்வரருடன் மீனாட்சியம்மை இணைந்து இத்திருக்கோவிலிலே காட்சியளிப்பதே இதற்கு முக்கியமான காரணமாகும். அம்மையும் அப்பனும் இணைந்திருந்தால் அகிலம் முழுவதுமே ஆனந்தமாக இருக்கும் அல்லவா? அந்த அடிப்படை தத்துவம் என்பது குடும்பத் தலைவனும் தலைவியும் கருத்து மாறுபாடின்றி இல்லற வாழ்க்கையில் பயணம் செய்யும் போது அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பதை அது நமக்கு அறிவிக்கின்றது. மதுரையே மீனாட்சி, மீனாட்சியே மதுரை என்று கூறும் அளவுக்கு அன்னை மீனாட்சியின் நிழலிலே சுந்தரேஸ்வரர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். காஞ்சியிலே வீற்றிருக்கக்கூடிய அன்னை காமாட்சியைப் போலவே மதுரையிலே வீற்றிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியும் அபயவரத கரங்களின்றி திருக்காட்சி தருகிறாள். அன்னை காமாட்சியானவள் தன் கணவனை வழிபடுகின்ற பெண்ணின் நல்லாளாக திகழ்கிறாள். தன் கணவர் கொடுத்த 2 நாளில் நெல்லினை கொண்டு 32 அறங்களை அவள் செய்து முடித்தாள். கணவனின் வருவாயிலிருந்து அறங்களை செய்யும் குணபதியாக காமாட்சி திகழ்கிறாள். ஆனால் மீனாட்சியோ தன் கணவரை உயர்த்துகின்ற குணபதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாகும். தன்னை மணந்த கணவரை செல்வம், அரசு ஆகியவற்றுக்கு அதிபதியாக்கி உயர்த்தியதோடு அவள் நிற்கவில்லை. தன்னுடைய குழந்தைகளாக உலகத்து உயிர்களையும் செல்வ செழிப்பு உள்ளவர்களாக அவள் மாற்றுகிறாள். அந்த செழிப்பினை அடையாளமாகத்தான் அன்னை மீனாட்சி பசுமை நிற திருமேனியினை கொண்டவளாக திருக்காட்சி தருகிறாள். அந்த பச்சை வண்ணத்தை உணர்த்தும் மறு வடிவமாக பசும் கிளியினை தரித்தவளாகவும் அன்னை விளங்குகிறாள். ஆக்கம், செல்வ செழிப்பு அனைத்தையுமே உலக உயிர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் தன்மையுடையவளாக அன்னை மீனாட்சி மதுரையம்பதியினிலே அருளாட்சி புரிந்து வருகிறாள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமையையும் இந்த மதுரையம்பதிக்கே உண்டு என்பதையும் நாம் அறிவோம். உலகப் பொதுமறையாம் திருக்குறளின் பெருமையை நிலைநாட்டிய சங்கப்பலகை தோன்றிய இடமும் இந்த மாமதுரையே ஆகும். சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் மீனாட்சி அம்மை கொலுவீற்றிருக்கும் இம்மதுரையம்பதியே என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதனை பிரதிபலிக்கும் விதத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குளத்தை சுற்றியுள்ள சுவர்களில் தெற்கு சுவரில் வெண்சலவை கற்களில் 1330 குரட்பாக்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. ஏனைய சுவர்களில் திருவிளையாடல் புராணக் கதைகளை சித்தரிக்கப்பட்டுள்ளன. அன்னை தமிழுக்கு பெருமை சேர்க்கும் தலமாக அமைந்திருப்பது அன்னை மீனாட்சி அம்மை திருக்கோயில் கொண்டிருக்கும் கூடல் மாநகரமாகும். அன்னை மீனாட்சியின் திருக்கருணை காரணமாகவே கன்னித்தமிழ் வளர்ச்சி பெற்று திகழ்கிறது என்பதும் நாம் அறிய வேண்டிய செய்தியாகும். ஸ்ரீ முருகப்பெருமான் உக்கிரபாண்டியனாக தோன்றிய பதியும் மதுரையம்பதியே ஆகும். ராஜசேகர பாண்டியன் என்பவர் ஆடல் கலைகளில் ஆர்வம் உள்ளவராக திகழ்ந்தார். அதன் காரணமாக ஆடற் பயிற்சிகளை அவர் முறைப்படி நிகழ்த்தி வந்தார். இவர் சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவராகவும் விளங்கினார். சிவபெருமான் ஒரு காலினை ஊன்றி மற்றொரு காலை தூக்கியபடி நிற்கும் கோலத்தினை கண்ட ராஜசேகர பாண்டியன் தொடர்ந்து இறைவன் இவ்வாறு ஒரு காலை ஊன்றிக் கொண்டிருந்தால் அவருக்கு கால் வலிக்குமே என்று கவலைப்பட்டான். அன்பின் மேலீட்டால் அவருடைய நெஞ்சம் உருகியது. ஆடற் பயிற்சிகளில் செய்வதினால் காரணமாக உடல் வலியை அவர் அறிவதன் ஆதலால்
இறைவனுக்கும் அதே போல் வழி ஏற்படுமே என்ற எண்ணத்தால் கால் மாறி ஆட வேண்டும் என்று அவரிடம் இறைஞ்சினான். அவ்வாறு இறைவன் காலை மாற்றி ஆடினால் சற்று வழி குறையும் என்று எண்ணி அவரிடம் இவ்வாறு விண்ணப்பித்துக் கொண்டான். அவன் அதோடு நிற்கவில்லை. அவ்வாறு அவர் கால் மாறி ஆடாவிடில் தன் உயிரை போக்கிக் கொள்வதாகவும் அவன் சபதம் செய்தான். அன்பினால் ஆகாத காரியம் இந்த உலகத்தில் ஏதும் இல்லை அல்லவா? இறைவன் அந்த அன்பு பக்தனின் கோரிக்கையை ஏற்று கால் மாறி ஆடிய பதியும் இந்த மதுரையம்பதியே ஆகும். குழந்தைகள் கேட்பதை குறைவின்றி நிறைவேற்றுபவளாக அன்னை மீனாட்சி அம்மையும் அப்பன் சொக்கநாத பெருமானும் இந்த புண்ணிய பதியிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தாட்சாயினியின் உடல் கூற்றின் ஒரு பகுதி விழுந்த இடமாக இத்தலம் விளங்குகின்ற காரணத்தால் இப்புனித மண்ணிலே காலடி வைத்து வணங்குபவர்கள் பெரும் பேற்றினை அடைகிறார்கள், அடைந்தும் வருகிறார்கள். ஓங்கி வளர்ந்த 4 கோபுரங்களுடன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இத்திருக்கோவில் சிறப்புற்று விளங்குகிறது. கலையழகு மிளர்கின்ற கலைக்கூடமாகவும் இப்புனித தலம் காட்சியளிக்கிறது. சிலையழகும் சிற்பங்களும் திறனழகும் சித்திரங்களின் பேரழகும் கண்கொள்ளா காட்சிகளாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கு காணப்படும் மண்டபங்களும் விமானங்களின் வசீகரமும் ஒற்றாமரை குளத்தின் சிறப்பும் நம்மை எல்லாம் வியக்க வைக்கக்கூடியவையாக விளங்குகிறது. இத்தனை பேறு பெற்ற இந்த மதுரை திருத்தலத்தின் முதல் பகுதியை இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். இதன் தொடர்ச்சியாக 2ஆம் பகுதி அன்னையின் சிறப்புகளையும் மேலும் சில செய்திகளையும் கொண்டுள்ள 2ஆம் பகுதியை நாம் விரைவில் காண்போம்.